நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.19ல ஃபர்ஸ்ட் சம்க்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 256 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து 1லேருந்து எல்லா நம்பருக்கும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா 256க்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம்னு பாருங்கள். 256 இப்போ வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது. 3 டிஜிட்டுங்கிறது ஆடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நம்பருக்கு வந்து பார் போட்டுக்கிறோம். அப்புறம் டபுள் நம்பர்ஸ் தான் பார் போடணும். சப்போஸ் இதுவே வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது 4 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா 2 நம்பர்ஸ்க்கு நம்ம பார் போட்டு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு நம்பருக்கு பார் போட்டதுனால அந்த நம்பருக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் நம்பர், அதாவது 1 1s are 1, 2 2s are சொல்லும்போது 4 வந்துடும். ஸோ கிரேட்டர் தேன் 2 இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம 1 1s are 2 1 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 1 போட்டுட்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது. இப்போது அடுத்து நம்ம பார் போட்டுக்கொள்ள இந்த 2 நம்பர்ஸையும் அப்படியே இறக்கிக்கலாம். 56 இப்போது இந்த போர்ஷன் பார்ட்டில் என்ன போட்டிருக்கோம், 1 போட்டுக்கொள்ளே அந்த 1ஓட அங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அதோட 2 மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே இறக்கிக்கொள்ளே அந்த பார்ட்டுக்கு நேராக எழுதிக்க போகிறோம். 1 2s are 2. இப்போது 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6ல் முடியக்கூடிய நம்பர் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். 2 பக்கத்தில் ஒரு நம்பர் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 4 16 இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் 24 × 4ன்னு போட்டு பார்க்குறேன். 4 4 16, 2 4 8ஓட 1 ஆட் பண்ணும்போது 9 கிடைக்குது. 156 வேணும் உனக்கு. இப்போ 6ஆல் முடியக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்மள்கிட்ட 2 நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 4ம் ஒன்று வந்து 6ம். ஸோ இப்போ நம்ம 4 போட்டு பார்க்கும்போது 96 தான் வந்ததுனால இப்போ நம்ம 2 பக்கத்தில் 6 போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36, பேலன்ஸ் 3. 2 6 are 12, 12ஓட 3 ஆட் பண்ணும்போது 15 கிடைக்குது. ஸோ நம்ம இந்த நம்பரை 6 இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். போர்ஷன் பார்ட்லையும் சைட்லையும் போட்டுக்க போகிறோம். 156 எழுதிக்கலாம். அப்போது இந்த 256 வந்து எப்படி கிடைக்குதுன்னா 16 × 16 போடும்போது தான் 256. அப்போ நீங்கள் உள்ள இந்த ஸ்கொயர் ரூட் பார்ட்டில் வந்து 16ஓட ஸ்கொயர் தான் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ரூட் விட்டு வெளில எடுக்கும்போது வெறும் 16 மட்டும் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து 1 2 3 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபேக்டர்ஸ்க்கும் பவர் என்னன்னு பாருங்கள். அந்த பவரில் பாதி எடுத்தோம்னா நமக்கு அதில் ஸ்கொயர் ரூட் கிடச்சிடும். இப்போ நம்ம நம்பர் மாத்திரம் வெளில வச்சுக்கலாம். மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் போட்டோம்னா உள்ளே வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம பார் போட்டு போடும்போது கரெக்டாக நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ x - a ஹோல் பவர் 8 இருக்கு இல்லையா, 8ல் பாதி என்ன, x - a எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். x - b into x - c into x - dன்னு போட்டாச்சு. பார்க்குள்ளே போட்டிருக்கேன், இதை மாடுலஸில் போட்டிருக்கேன், மாடுலஸில் போட்டிருக்கேன். இப்போ மாடுலஸ்குள்ளே வந்து போட்டுக்கிறதுல பவரில் பார்த்தீங்கன்னா 8 4 16 20 இருக்குது. அதில் ஹாஃப் ஆஃப் 8 என்னன்னா 4. அதே மாதிரி 4ல் ஹாஃப் என்னன்னு சொன்னால் 2. 16ல் ஹாஃப் வந்து 8. அதே மாதிரி 20ல் ஹாஃப் 10. இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 3.19ல செகண்ட் சப்டிவிஷன் 144. இதெல்லாம் 256க்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் இந்த மாடலில் நம்ம பெரிய 5 மார்க்ஸ் சம்லாம் போட போகிறோம். அதனால இந்த மாடல் நான் போட்டு காமிச்சேன். இப்போ 144க்கு பார்த்தீங்கன்னா 144 எதோட ஸ்கொயர் நம்பர்னா 12ஓட ஸ்கொயர். அதே மாதிரி 9 9s are 81. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், 12/9 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 12/9 போட்டு இப்போ மாடுலஸ் ஆஃப், இப்போ எல்லா வேரியபிள்லையும் பவர் என்ன இருக்கோ அதில் பாதி, அதாவது ஹாஃப் ஆஃப் த பவர் தான் போட போகிறோம். ஏபிசி, ஏ பவர் 8 இருக்கிறதுனால இங்கே மாடுலஸில் என்ன போட போகிறோம்னா ஏ பவர் 8ல் பாதி என்னது 4. அதே மாதிரி பி பவர் 12, 12ல் பாதி என்னன்னு சொன்னால் பி பவர் 6. அதே மாதிரி சி பவர் 16, 16ல் பாதி வந்து 8. ஸோ சி பவர் 8 டிவைடட் பை எஃப் பவர் 12, ஜி பவர் 4, h பவர் 14. f பவர் 12, 12ல் பாதி என்னன்னு சொன்னீங்கன்னா 6. அதே மாதிரி g பவர் 4னா g பவர் 2 அண்ட் h பவர் 7 14னா h பவர் 7. இதான் அதோட ஸ்கொயர் ரூட். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.20. அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸாக இருந்தது. பவரில் பாதி போட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயும் ரொம்ப ஈஸி, வேரியபிள்ஸாக இருந்தனால நம்ம ஈஸியாக ஃபேக்டர்ஸ் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டில் உள்ள வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பாலினாமியலாக இருக்குது. பாலினாமியலாக இருந்தால் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இங்கே வேரியபிள்ஸ்லாம் வேறு வேறையாக இருக்குது, இல்லைன்னா வேறு மெத்தடில் போடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்,
இங்கே பாருங்க 16 வந்து எதோட ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சிம்பிள் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமே ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். 16 எதோட ஸ்கொயர் 4ஓட ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸோட ஸ்கொயர், ஸோ 4x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 9y வந்து 3yயோட ஸ்கொயர் 3y ஹோல் ஸ்கொயர். இப்போ 24 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. லாஸ்டோட 9 பார்த்தீங்கன்னா 3யோட ஸ்கொயர், ஸோ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ உங்களுக்கு இது பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மாடலில் இருக்கு. அப்படின்னா அடுத்தது என்னதான் வரப்போகுது, 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2caங்கிற மெத்தடில் வரப்போகுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ டேரெக்டாகவே 2ab போடுறேன். 2 இன்டூ ஏபியோட வேல்யூ என்ன பாருங்க, இங்கே a வந்து 4x, bயோட வேல்யூ 3y. அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் போட்டுட்டு என்ன பண்ணலாம், 2 இன்டூ ஏயோட வேல்யூ 4x, சியோட வேல்யூ 3 போட்டேன். அடுத்தது 2 இன்டூ பிசியோட வேல்யூ பாருங்களேன், இது வந்து 3y, பிக்கு வந்து 3y, சிக்கு வந்து 3, ஸோ 3y இன்டூ 3 போட்டேன், 3y இன்டூ 3. ஸோ இப்போ பாருங்க எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கு, நான் எதை மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் இங்கே போட்டுக்கிறேன். அந்த மைனஸ் இப்போ நான் போடலை, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இதில் பாருங்களேன் எங்கெங்கெல்லாம் மைனஸ் சைன் வருது பாருங்க, அந்த மைனஸ் சைன் வந்து இங்கேயும் மைனஸ் சைன் வருது, அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் சைன் வருது. அந்த ரெண்டு மைனஸ் சைன் உள்ள இடத்துல சேம் வேரியபிள் என்ன வருதுன்னா இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு, ஸோ yக்கு தான் மைனஸ் சைன் வரப்போகுது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், இந்த y உள்ள இடத்துல, அதனால நம்ம மைனஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கல. ஸோ இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் 3y. எந்தெந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கோ அங்கே எது சேம் வேரியபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே இல்லை. அப்போனா இந்த ஒய்ல ரெண்டு இடத்துலையுமே இதோட ஒய்க்கு தான் இந்த மைனஸ் சைன் வந்துருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே நான் மைனஸ் சைன் போட்டுடுறேன், இங்கேயும் நான் மைனஸ் சைன் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4x ஹோல் ஸ்கொயர், இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான், ஸோ ப்ராப்ளமே கிடையாது, அது பரவாயில்ல. ஆனால் அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம இப்போ சம்மு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் மைனஸ் சைன். இங்கேயும் 3 ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். எதுக்காக நான் இது போகிறேன்னா இந்த நம்பர் தான் இங்கே வருதான்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் போடுறேன். இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் கொண்டு இங்கே போட்டுடலாமா, அப்போ 2ab கரெக்டாக வந்துருமா, 2 இன்டூ a இன்டூ b. சரி இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த 24xy தான் வருதான்னு. 2 4s are 8, 8 3s are 24 வந்துருச்சா, ஸோ மைனஸ் 24xy கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது இங்கே பாருங்க 2 4s are 8, 8 3s are 24x, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு, ப்ளஸ் என்ன இருக்கு. அதே மாதிரி 2 3s are 6, 6 இன்டூ 3 18 இருக்கா, ஏற்கனவே நான் 9 இங்கே போட்டாச்சு. உங்களுக்கு புரியுதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுதுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இதை பார்த்த கையோட இது a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நீங்கள் எழுதிடலாம். ஸோ நான் இங்கே திருப்பி போட்டுடுறேன் இதை, ப்ளஸ் 2 இன்டூ 4x இன்டூ 3. இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். மைனஸ் 2 இன்டூ 3y இன்டூ 3. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சு, கரெக்டாக தான் வருது. அப்படின்னா இது எந்த ஃபார்முலா எந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3, அதாவது a மைனஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய பாலினாமியல் நமக்கு கிடைக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போடுறா என்ன வருதுன்னு பாருங்க. நான் அப்பவே சொன்னேன் கடைசியாக நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போடும்போது வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பவரில் பாதி இருக்கலாம் இல்லையா. நம்ம ஏற்கனவே சொன்ன சம்மில் வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் பவரில் பாதி ஆகணும் இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணலாம், 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3. இது வந்து நம்ம எப்படி போட்டுக்கலாம், மாடுலஸில் போட்டுக்கலாம். இதுதான் இது ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.20 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பாலினாமியல் இருக்குது, பைனாமியல்ஸ் இருக்குது. இந்த பைனாமியல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணுறது நல்லாவே தெரியும். ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 6x² ப்ளஸ் x மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். 6 1s are -6, ஆட் பண்ணால் 1 வரணும். இப்போது இது நீ என்ன பண்ணால் வருது பார்த்தீங்கன்னா 3 2s are 6 போட்டு பாருங்களேன். 3 2s are 6. இப்போ 3லேருந்து அதாவது இந்த
2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், -6 வரணும். அதே சேம் 2 நம்பர்ஸை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து +1 வரணும். அப்படி பார்க்கும்போது 3 2s are 6 அப்போது இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த 1க்கு வந்து ப்ளஸ் சைன் இருக்கிறனால பிக் நம்பருக்கு ப்ளஸ் சைன் தான் வரணும். ஸோ ஸ்மால் நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள 3 எழுதிக்கலாம், டிவைடட் பை போட்டுக்கோங்க, கமா -2 போட்டுக்கோங்க. இது வந்து ஷார்ட் மெத்தட், இது உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு இல்லையா, நம்ம அப்போ இங்கே 6xன்னு போட்டுக்கலாம். ரெண்டுத்துலையுமே என்ன பண்ண போகிறோம், பையில் 6xன்னு போட்டுக்கலாம். இப்போது 3 1s are 3, இப்போ பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6. இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 2 3s are 6ன்னு வருது. இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2x + 1, இங்கே எந்த சைடுமே இல்லைன்னா ப்ளஸ்ங்கிறது மீனிங். ஸோ இது எப்படி எழுதலாம், 2x + 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா 3x - 1, 3x - 1ன்னு 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. இங்கே டிகிரி 2வாக இருந்ததுன்னா இங்கே 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும், இங்கே டிகிரி 3ஆக இருந்தால் இங்கே 3 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது. ஸோ 3x - 1 கிடச்சிருச்சு. அடுத்தது செகண்ட், 3x² + 2x - 1. இதுலேயும் x² வந்து நம்பர் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் மோர் தேன் 1 இருந்ததுன்னா இந்த நம்பரையும் இந்த ப்ராடக்டோட நம்பரையும் மல்டி பண்ணிக்கலாம். 3 1s are 3, என்ன 3னா -3, மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் பண்ணால் +2 வரணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 1s are 3னே போட்டுக்கலாம். 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 தான், ஆனால் -3 வரணும். அதே 3லேருந்து 1 போச்சுன்னா 2, இங்கே 2 வந்து ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால ஸ்மால் நம்பருக்கு நம்ம மைனஸ் சைன் போட்டுப்போம். இப்போ மல்டி பண்ணி பாருங்கள், -3 கரெக்டாக வரும், மைனஸ் பண்ணி பாருங்கள் +2 கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த மெத்தட்லேயே 3 இங்கே -1 போட்டுக்கலாம். இதோட x² கோஎஃபிஷியன்ட் என்னது 3 இல்லையா, ஸோ 3xன்னு போட்டுக்கோங்க. இங்கேயும் 3xன்னு போட்டுக்கோங்க. இது பெருசாக ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகாது, அதனால் நம்ம இது மாதிரி ஷார்ட் மெத்தடில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3 1s are, இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1xனா நீ 1xலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, x + 1 x + 1ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது பாருங்கள், 3x - 1, 3x - 1 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது லாஸ்ட் இது 2x² + 3x + 1. இப்போது இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 1s are 2, மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ 2 1s are 2, 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 கிடச்சிருச்சு. சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது 3 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எப்போதும் போல் என்ன பண்ணலாம், 2/1 போட்டுட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஸோ 2xன்னு இங்கே போட்டுக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணணும்னா 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 1 இருக்குது. இதோட ஃபேக்டர்ஸ் என்ன, இதை வந்து எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ x + 1 × 2x + 1 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்கொயர் ரூட் போடலை, இப்போ நான் ஸ்கொயர் ரூட்டில் இதை எழுதிக்க போகிறேன். இங்கே உள்ள வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். 2x + 1, 3x - 1 × x + 1 × 3x - 1 × x + 1 × 2x + 1. இப்போ பாருங்க 2x + 1 இருக்கு, இங்கேயும் 2x + 1 இருக்கு. ஸோ காமனாக ஒரு 2x + 1 ரூட்டுக்குள்ளேருந்து வெளில எடுத்துடுறோம். 3x - 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ காமனாக ஒரு 3x - 1 வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி x + 1 இங்கேயும் x + 1. இது நம்ம மாடுலஸ்குள்ளே போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிற மீனிங் வந்துடும். ஸோ இது மாதிரி போடலைன்னா மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து 5 மார்க் கொஸ்டின்லையும் வரும். ஸோ இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைனாமியல், இங்கே ஒரு பைனாமியல், இங்கே ஒரு பைனாமியல் இருக்குது. இந்த மூணுத்தையும் தனித்தனி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் போடலாம். இது எப்படி பார்த்தா ரூட்லாம் இருக்குன்னுலாம் பயந்துடாதீங்க. நமக்கு வந்து இது ஃபார்முலா நம்ம இது ஐடென்டிட்டிஸில் பார்த்துருக்கோம். நம்ம ப்ராடக்ட்ல அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் இந்த √15 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னு சொன்னால், √15 √3 × √5ன்னு பிரிச்சுக்கலாம்.
அதே மாதிரி ஸோ இது மாதிரி மெத்தடில் நம்ம பிரித்து போட முடியும். அது மாதிரி பிரித்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே லாஸ்ட் சம்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் ஃபேக்டரைஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகணும்லாம் சொன்னேன். ஆனால் இதில் நீங்கள் டைம் சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சம் வந்து தப்பாக போயிடும். அதனால் வந்து கரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். என்ன இருக்குன்னா ரூட்டுக்குள்ளே 15 மட்டும்தான் இருக்குது, x² வெளியில் இருக்குது. ப்ளஸ் இதில் என்ன பண்ணலாம் பாருங்களா, √3 × xன்னு பிரிச்சுக்கலாமா. அதாவது இது ஃபுல்லாக ஒரு ஃபேக்டர், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 4 டேர்ம்ஸாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து √3 × x என்ன வரும், √3x. √10x √10 × x வந்து √10x. √10 × x என்னது √10x. அதே மாதிரி ப்ளஸ் √2 இருக்கு. இந்த 15 நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ தான் சொன்னேன் √3 × √5 பிரிச்சுக்கலாமா. ஸோ நான் இந்த ஸ்டெப்லேயே என்ன பண்ணுறேன், √3 × √5ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது 1 2 3 டேர்ம்ஸ், இங்கே 1 2 3 4 டேர்ம்ஸ்னு பிரிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து என்ன, ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை மட்டும் பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √3 இருக்குது, அதுக்கப்புறம் x இருக்குது. ஸோ நான் √3யும் xஐயும் மட்டும் காமனாக வெளில எடுக்க போகிறேன். √3x கொண்டு போய் ரூட்டுக்குள்ளே x போட்டுறாதீங்க. √3 × x வெளில தான் இருக்கணும். ஸோ √3யும் xஐயும் நம்ம வெளில எடுத்துமே பேலன்ஸிங் என்ன பாருங்கள், ஒரு √5ம் ஒரு xம் இருக்குது. இங்கே √3x ரெண்டுமே வெளில போனதுனால 1 × √3x தானே. ஸோ இங்கே +1ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து காமன் ஃபேக்டரை வெளில எடுத்தாச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10ஐ எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், இந்த 10ஐயும் √5 × √2ன்னு பிரிக்கலாம் இல்லையா. அப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கு பாருங்கள், √2 காமனாக இருக்குது. ஸோ √2வை வெளில எடுத்துக்கோங்க. அப்போது x ரெண்டுத்துலையுமே இல்லாதனால வெறும் √2 மட்டும்தான் எடுக்கணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன வருதுன்னா √5, இந்த √2 ஃபுல்லாக வெளில போயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே 1 இருக்கும். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள பாருங்கள், √5x + 1 வருது இல்லையா. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா √5x + 1, இங்கே √5x + 1. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எப்படி இதில் ரெண்டுத்துலேயும் √3 காமனாக இருந்து வெளில எடுத்தோமோ, √3 x காமனாக இருந்து வெளில எடுத்தோமோ, அது மாதிரி இங்கே எப்படி ரெண்டுத்துலேயும் √2 காமனாக இருந்து வெளில எடுத்துக்கோமோ, அது மாதிரி இந்த 2 ப்ராக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ நான் அதையும் வெளியில் எடுக்கிறேன். ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் தான் போடணும். √5x + 1 இந்த ப்ராக்கெட் உள்ளது காமனாக இருக்கனால அதை வெளில எடுத்துட்டு, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மாக ஆகிடுச்சு. அதாவது 4 டேர்ம்ஸ் நம்ம 2 டேர்ம்ஸாக மாற்றியாச்சு. இந்த 2 டேர்ம்ஸில் காமனாக உள்ளதை வெளில எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன பேலன்ஸ் இருக்குது, √3x ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மில் √2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பைனாமியல ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. செகண்ட் பைனாமியல் அடுத்து போட போகிறோம். செகண்ட் பைனாமியல்ல எதெல்லாம் பிரிக்கலாம், எதுவுமே பிரிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் சிம்பிள் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை √5xன்னு போட்டுக்கலாமா. √5x², இது டைரக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2√5 × x 2√5 × x ப்ளஸ் 1 × x 1x. 1 போடணுங்கிற அவசியம் இல்லை, +2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இதுலேயும் 1 2 3, அதாவது இது 1 இது 2 இது 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம்ஸ் ஆயிடுச்சு. இங்கே மிடில் பார்த்தீங்களா, எங்கேயும் ப்ராக்கெட்லாம் இல்லை, மிடில் ப்ளஸ் மைனஸ் சம்திங் இருக்கு. ஸோ இப்போ 4 ஃபேக்டர்ஸாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து காமனாக ஒரு எலிமெண்ட்டையும் செகண்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து காமனாக ஒரு நம்பரையும் வெளில எடுக்கிறோம். பாருங்க, இதில் என்ன ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கு, √5, அப்புறம் ரெண்டுத்துலையுமே x இருக்கு. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும், வெறும் x மட்டும்தான் இருக்கும். இந்த √5 xம் வெளில போயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே வெறும் 2 மட்டும்தான் இருக்கு, +2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே எதுவுமே காமனாக இல்லை, எதுவும் காமனாக இல்லாமல் இல்லை. இங்கே 1 × x 1x 2 × 1 2. ஸோ இங்கே 1ங்கிறது காமனாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் மீன் பண்ணிவிட்டு 1ஐ வெளில எடுத்துக்கோங்க. 1ஐ வெளில எடுத்தால் என்ன ஆகும், இங்கே உள்ள வெறும் x + 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 டேர்ம்ஸ் இருந்துச்சு இல்லையா. அதை இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், 2 டேர்ம்ஸாக மாற்றியாச்சு.
இப்போ அதுலேருந்து காமனாக என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிடும். இதில் என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்கா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 வெளில எடுத்துருங்க. ஸோ பேலன்ஸ் √5 x + 1. ஸோ பார்த்தீங்கன்னா மிடில் எல்லாம் ஒன்றும் ப்ளஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஃபேக்டர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே என்ன கடைசியாக இருக்குது பாருங்க. அதில் இதே நம்ம எதுவும் பிரிக்கிற மாதிரிலாம் இல்லை, சிம்பிள் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ √3x² ப்ளஸ் √2 × x √2x √2 3 sorry 2 √3 × x 2 √3 × x 2 √3 × x plus 2 √2. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. √3x² plus √2 × x plus 2 √3x plus last term எழுதியாச்சு. இப்போ வந்து 1 2 3 டேர்ம்ஸாக இருக்குது, 1 2 3 4 டேர்ம்ஸாக மாறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து காமனாகவும் செகண்ட் 2 டேர்ம்ஸ் வந்து காமன் நம்பரையும் வெளியே எடுக்க போகிறோம். இங்கே என்ன காமனாக இருக்கு பாருங்க, வெறும் எக்ஸ் மட்டும் தான் காமனாக இருக்குது. எது காமனாக இருக்குது, வெறும் எக்ஸ் மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ நான் எக்ஸை மட்டும் வெளில எடுக்கிறேன். எடுக்கும்போது உள்ள ஒரே ஒரு √3யும் ஒரு எக்ஸும் இருக்கும், ஒரே √3யும் ஒரு எக்ஸும் இருக்கும். இங்கே எக்ஸ் வெளில படிச்சுல பேலன்ஸ் என்ன இருக்குது தனியாக, வெறும் √2 மட்டும்தான் இருக்குது ப்ளஸ். இங்கே வந்து பாருங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் காமனாக 2 இருக்கா. ஸோ 2வை வெளில எடுத்துட்டோம்னா என்ன வரும், இங்கேயும் √3x ப்ளஸ் √2 √3x ப்ளஸ் √2. இப்போ பாருங்கள் ப்ராக்கெட்டில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா புரிஞ்சு போட்டிங்கன்னா. இப்போ காமனாக பாருங்கள் √3x ப்ளஸ் 2 √2 இருக்கா, அதை மட்டும் வெளில எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேமாக இருக்கனால அதை வெளில எடுத்துடுறோம். √3x ப்ளஸ் √2 அப்படி எடுக்கும்போது இது வந்து 1 2 டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து எடுக்கும்போது இது எக்ஸ் பேலன்ஸ் உள்ள இருக்குது. செகண்ட் டேர்ம்லேருந்து வெளில போனதும் வெறும் 2 மட்டும் இருக்குது உள்ள. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு, ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூஸ், இது ஒரு ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூ, அதே மாதிரி இது ஒரு ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூ, அதே மாதிரி லாஸ்ட்டாக இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இவ்வளோ நேரம் ஃபேக்டரைஸ் தான் பண்ணோம். ஏன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் அவங்க ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த வேல்யூலாம் எடுத்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதிக்கலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் √5x, ஃபர்ஸ்ட் என்ன √5x √5x plus 1 into √3x plus √2 into x plus 2 into √5x plus 1 into √3x plus √2 into x plus 2. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த பைனாம் எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ காமனாக உள்ளதெல்லாம் எடுத்து எழுதணும்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடச்சிடும். மாடுலஸ் ஆஃப் இங்கே √5x plus 1 இருக்குது, வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்று காமனாக எடுத்து எழுதிக்கலாம். √5x plus 1 √3x plus √2 இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ காமனாக ஒன்று எடுத்து எழுதிக்கலாம். √3x plus √2. அடுத்தது x plus 2 இருக்குது. ஸோ அதுலேருந்து காமனாக ஒரு x plus 2 எடுத்து எழுதிக்கலாம். இது மாதிரி மாடுலஸ் போகிறதோட மீனிங் என்னென்னா உள்ள ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இதை இந்த சம்மோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ